தலைவர் உள்ளிட்ட அவைக்கு முதல் என் வணக்கம். இலக்கிய சிந்தனை என்ற தலைப்பில் இந்த சிந்தனைக்கு ஒரு ஆரம்பமாக ஒரு ஆரம்ப எழுத்து ஆணாவாக இருந்த உவே சாமிநாத ஐயர் பற்றிய சிந்தனை. சாமிநாத ஐயர் என்று சொன்னேன், இதை எதிர்ப்பவர்களும் இருக்கிறீர்கள். ஐயரை எடுத்துவிட்டு சாமிநாதன் என்று சொன்னால் மதிப்பு இல்லாத போல் தோன்றுகிறது. பசும்பொன் முத்துராமலிங்கம் என்று சொல்ல பாருங்கள், அது சரியாக இருக்கிறதா? இல்லை. முத்துராமலிங்க தேவர் என்னும் போதுதான் சரியாக இருக்கின்றது. வாவு சிதம்பரம் என்றால் நன்றாக இருக்கிறதா? வாவு சிதம்பரம் பிள்ளை என்றால் தான் நன்றாக இருக்கின்றது. ஆங்கிலேயர்கள் பிள்ளை அவர்கள் என்று சொன்னவர்கள், நாம் தேவர்னு சொல்றோம். இவர் தமிழுக்கு சொல்லும்போது ஐயர் அவர்கள் தான் சொல்லுவாங்க. சாதியை ஏற்பவள் அல்ல, இருந்தாலும் பழமையை மாற்றாதீர்கள். அவர்களுக்கு அந்த சொல் மரியாதை தருகிறது என்றால் அதை மாற்ற வேண்டாம், நாம் மாறிக்கொள்வோம். இனிமேல் சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்போம். இதுவரையில் நிறைய மாற்றிக்கொண்டே வருகிறீர்கள், மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிலை தொடரட்டும். அவர்கள் பெயர்களை எல்லாம் மாற்றி ஒரு வழியா செல்வ கேசவ முதலியார் தெரு, முதலியாரை எடுத்துடுறீங்க, செல்வ கேசவ தெரு. சில இடங்களில் பிள்ளை தெருன்னு இருக்கும், பிள்ளை எடுத்துட்டா தெரு மட்டும் நிற்கும். அந்த இடங்களில் மாற்றாதீர்கள். சாதி வேண்டாம், ஆனால் எந்த இடத்தில் வேண்டாம், எந்த இடத்தில் மாற்ற வேண்டும். இந்த சாமிநாதனை பற்றி சொல்லும்போது ஐயர் அவர்கள் என்றுதான் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். ஐயர் என்பது இனத்தை என்று நினைக்காதீர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். எப்படி காந்தி என்பது குடிப்பெயர் தான், அது தெரியுமா? அது ஒரு குலப்பெயர் தான். நேரு என்பது ஒரு இனத்துக்குரிய பெயர் தான், ஒரு ஜாதிக்குரிய பெயர். வடநாடு நம் நாட்டில் இருப்பதால், நாம் தமிழ்நாட்டில் இருப்பதால் அதெல்லாம் ஜாதி பெயர் தெரியல. அதனால் சாதி பெயர் என்று ஒதுக்கி வைத்து விட வேண்டாம். இனிமேல் நமக்கு என்னுடைய தலைமுறையிலிருந்து வருகின்ற தலைமுறையில் சாதியை சேர்க்காதீர்கள், சாதி பெயரை சேர்த்து வைக்காதீர்கள். ஆனால் இவரை குறிப்பிடும் போது ஐயர் அவர்கள் என்று சொல்வதுதான் மரியாதையாக இருக்கின்றது. ஐயருங்கிறது ஐயன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளுவரை ஐயன் என்று சொல்லவில்லையா? அதை போல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் சாதி என்று நினைக்க வேண்டும்? நிச்சயமாக அவர்களெல்லாம் சாதியை மனதில் வைத்து எதுவும் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக இல்லை. போன கூட்டத்தில் ஒரு சின்ன கொல்லேற்று கோடஞ்சுவானே மறுமையும் புல்லாலே ஆய மகள்னு ஆயர் சாதி நீங்கள் இல்லை. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ஆசிரியர் ஒரு சாதியாக போகிறோம். ஆசிரியர் ஒரு சாதின்னு சொல்ல போவாங்க. ஆசிரியரோட பொண்ணு, ஆசிரியரோட பேரன். அப்போ அது சாதியா? இல்லை. எல்லாமே தொழிலை வைத்து வந்தது. பின்னால் வந்தவர்கள் நம்ம முத்திரை வச்சுக்கிட்டோம். இப்போ முத்திரை எடுக்கணுங்கிறீங்க, எடுங்க, வேண்டாங்கல்ல. ஆனால் பழமையை போற்றுங்கள், பழமையை, பழைய இலக்கியங்களை போற்றுங்கள். அந்த இலக்கியங்களை பற்றி சொல்லும்போது இவர் எழுதியது அப்படியே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உவேசா அந்த இலக்கியங்களை பற்றி சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். இதற்கு முன்பு அவரை பற்றி ஒரு சிறிய உவே சாமிநாத ஐயர் உத்தமதானபுரத்தில் வெங்கட்ராம ஐயரின் மகன். பெயர் சாமிநாதன் தான், அவர்கள் வைத்த பெயரே சாமிநாதன் தான். திண்ணைப்பள்ளியில் ஓரளவு படித்து பின்பு மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களிடம் அவர் சொல்லித் தருகின்ற அத்தனையும் படித்தார். மீனாட்சி சுந்தரம்பிள்ளை எங்கே இருந்தார் என்றால் திருச்சிராப்பள்ளி. அது அவருக்கு ஆதரவு கொடுத்தது திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்த ஆதீனகர்த்தாக்கள். அதை வைத்து படித்தார். படித்து முடித்து குடந்தை கல்லூரியில் தமிழாசிரியராக பணியேற்றார். குடந்தை கல்லூரி எப்படி தெரியுமா? அப்பொழுது ஆங்கிலேயர் காலத்துல எல்லாம் தமிழர்களுக்கு சம்பளம் 3 1 பங்கு தான். இது போலதான் உடை அணிய வேண்டும். 50 ரூபாய் மற்றவர்கள் கொடுத்தால் இவர்களுக்கு 15 தான் கிடைக்கும். தமிழ் சொல்லி தருபவர்களுக்கு அதுதான் சம்பளம். அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. அதை வாங்கி கொண்டு தமிழ் பண்டிதர்கள் நிறையாக வேலை பார்த்தார்கள். அந்த நிலையிலும் அந்த தமிழுக்காக உதவுவதற்கென்று நிறைய சங்கம் இருந்தது, ஆதீனங்கள் இருந்தன. பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்களும் தமிழுக்காக உதவி செய்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டார் உவேசா. இந்த உவேசா அவர்கள் வேலை நாளில் விடுப்பு எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. செல்வதென்றால் சனி ஞாயிறு 2 நாட்களில் செல்ல வேண்டும்.
இல்லை என்றால் மாலைக்கு பிறகு சென்று மறுநாள் காலை கல்லூரிக்கு வந்து விட வேண்டும். இந்த நிலையில்தான் அவர் ஒவ்வொரு ஊராக சென்று கும்பகோணத்தை சுற்றி இருக்கின்ற ஊர், தஞ்சாவூரை சுற்றி இருக்கின்ற ஊருக்கெல்லாம் சென்றார். ஒவ்வொரு ஊராக சென்று சில சுவடிகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார். சுவடிகள் படிப்பது என்பது எளிமையானது அல்ல. சில எழுத்துக்கள் ஏ போட்டிருப்பாங்க, ஏ நெடிலுக்கு மேலே புள்ளி வச்சுருப்பாங்க. சில நேரங்கள் அந்த புள்ளி போயிடும், அப்போ அதை தேட முடியாது. அப்போ என்ன செய்யணும், இவர் அந்த பதிப்பை அப்படியே எழுதிட்டு வந்து மற்ற நூல்களோடு ஒப்பிட்டு இந்த இடத்தில் எந்த சொல் வந்திருக்க வேண்டும், எந்த சொல் வந்தால் நன்றாக இருக்கும், அதை அவர் ஒரு புத்தகத்தை படித்து எழுதவில்லை, நிறைய புத்தகங்களை படித்து எது பொருத்தமாக இருக்கும். அந்த காலத்தில் அவருடைய வரலாறு, வாழ்ந்த மக்கள், அந்த கீழடி சொல்றாங்கல்ல, கிமு 2ஆம் நூற்றாண்டு, அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் இயல்பு என்ன, அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய பழக்க வழக்கம் என்ன என்பதெல்லாம் ஆய்ந்து பார்த்து ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு பாடலையும் அவர் ஓலைச்சுவடியில் இருந்து பதிப்பிக்கிறதுக்கு முன்பு அவ்வளோ ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா பின்னால் வருபவர்கள் எதுவும் குறை சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, பின்னால் வருபவர்களுக்கு தவறான செய்திகள் போய் சேர்ந்து விடக்கூடாது. இந்த காரணத்திற்காக மிகுந்த பாடுபட்டார். தன்னுடைய குறைவான சம்பளத்தில் இதெல்லாம் செய்கிறார். உதவி, பொருள் உதவி இருக்கு, ஆனால் நேரம் காலம் இவர் தானே செய்யணும். அடுத்து இன்னொரு இந்த ஐயர் அவர்கள் சொன்னது முன்னாடி அதுக்கு தான். இந்த ஐயர் அவர்கள் வேற வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இவர் என்ன செய்யணும், போகிற இடத்துக்கு சாப்பாடு மூட்டை தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். எத்தனை நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும், 2 நாள், சனி ஞாயிறுனா எத்தனை நாளைக்கு எடுத்து இருக்கும் சாதம், இல்லாட்டி பட்டினி கிடப்பார். போகிற வீட்டில் இப்போ மாதிரி நமக்கு மின் விளக்காருக்கு இல்லை, வெளியில் ஒரு விளக்கு, காடா விளக்கை ஏற்றி கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தென்னையில் உட்காந்துட்டு எழுதணும். கொசு கடிச்சுதா, பூச்சி கடிச்சுதா, அதெல்லாம் கவலை இல்லை. தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவ்வளோதான் அவருடைய எண்ணம். அதுக்காக அப்படி ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக சேர்த்தார். சேர்த்து கிடைக்கப்பெற்ற சங்க இலக்கியம் தான் இன்னைக்கு என் மொழி செம்மொழி என்று சொல்ல அடிப்படையாக அமைந்தது. அவர் அன்று இல்லாவிட்டால், அதனால தாத்தான்னு சொல்கிறோம். தாத்தா நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய உடல், நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தான். அதுபோல் ஒரு தமிழாக பிறந்த நமக்கு எல்லா நிலையிலும் தமிழை பற்றி பேச எழுதலாம் ஆதாரமாக இருந்தவர் அந்த உ.வே.சா. ஆரம்ப நிலையில் குழந்தை கல்லூரியில் 23 ஆண்டுகள் பணியாற்றினார் தமிழாசிரியராக. பணியாற்றி கொண்டு இருக்கும்போது முதலில் அவர் பதிப்பித்த நூல் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த புலவர்கள் எல்லாம் பாடிய நூல்கள். இந்த பாடிய பாடல்கள் ஒன்று சேர்த்து நூலாக பதிப்பித்தார். அடுத்து 2ஆவதாக அவர் பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை பதிப்பிப்பது என்பது எளிமையானதல்ல. ஏன்னா அங்கே என்ன கருத்துக்கள் இருக்கும், சமண மத கருத்துக்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சமணமும் பௌத்தமும் போனதற்கு காரணமே அவருடைய கடுமையான கொள்கைகள். சைவம் தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடுமையான கொள்கைகளை எல்லாம் நம் தமிழர்கள் பின்பற்றவில்லை. அந்த கொள்கைகளை எல்லாம் இவர் கேட்டறிய வேண்டும். உ.வே.சாவுக்கு தெரியாது. அதனால் இங்கிருந்து சென்னை போகிறார். சென்னையில் மலூர் ரங்காச்சாரியார்னு ஒருவரை பார்க்கின்றார். அவரிடம் இந்த சமண சமய கருத்துக்களை எல்லாம் கேட்டு எழுதுகிறார். அடுத்து அவர் பதிப்பித்த 3ஆவது புத்தகம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலை இன்னைக்கு கிடைக்குதுன்னா உ.வே.சா தான், அவர் இல்லைன்னா இல்லை. அப்படி அவர் பதிப்பிக்கும் போது சிலப்பதிகாரம் என்ற ஆயுதம் என்ற ஒரு பொருள் கிடைத்தால் மீண்டும் அதை திருத்தி பதிப்பிப்பார். அதாவது தவறான ஒரு கருத்து மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த எண்ணங்கள், மிகுந்த ஆர்வம் கொண்டு உழைத்தவர் உ.வே.சா. மணிமேகலையில் அந்த பௌத்த மத கருத்துக்களை வைத்துக் கொண்டு என் போன்ற ஆய்வாளர்கள் செய்கின்றோம் என்றால் அது இவருடைய கருத்துதான். இவர் தமிழில் கொடுத்த அந்த வரிகளை வைத்துக்கொண்டு அதிலிருந்து பெருகி வந்ததாக ஆய்வு அமைய ஒழிய இவர் எழுத்து உரைநடையில் கொடுக்கவில்லை என்றால் ஒன்றுமே செய்யலை. அந்த அளவுக்கு செய்தார். இதை எல்லாம் விட சங்க இலக்கியத்தை பதிப்பித்தவர், தேடி தொகுத்து பதிப்பித்தவர் இவர் தான். நமக்கு ஒரு பழக்கம், நம்ம தாத்தா சுத்த பேரனுக்கு தான் அது உதவுதோ உதவாத இல்லையோ தூக்கி போடுற மேலே பரன்லேன்னு போட்டுருவோம்.
ஆடிப்பெருக்கு வருது, பொங்கல் வந்தால் எரிக்க வேண்டியது, ஆடிப்பெருக்கு வந்தால் தண்ணியில் போட வேண்டியது, உளுத்து போனது இது பண்ணி போனதெல்லாம். இன்னும் சில பேர் கொடுக்க மாட்டேன்னுடுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லி அவர்கிட்ட கிடைக்கல, வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவரோட முயற்சியை பார்த்து விட்டு இவரிடம் தானே வந்து கொடுத்தார்கள். அப்படி கிடைத்த ஏடுகளை வைத்து பாட வேதங்கள் பார்த்து பொருள் உணர்ந்து பதிப்பித்தல் என்பது சாதாரண வேலை அல்ல. அவர் 87 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றால் 87 ஆண்டுகளில் 17 வருடங்களை வேண்டுமானால் ஏதோ ஒரு வகையில் அறியாமல் கழித்தார் என்கலாம். ஆனால் மீதி 70 வருடங்கள் தமிழை தவிர வேறு ஒன்றையுமே அவர் நினைக்கவில்லை. உணவு மறந்தார், உறக்கம் மறந்தார், தன் உடல்நிலையை மறந்தார். ஆனால் அவரை தமிழ் வாழ வைத்தது. 13 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மாநில கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியில் வேலை பார்த்தார். 99 புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார், பதிப்பித்திருக்கிறார். பதிப்பிக்காமல் சேர்த்து வைத்த ஒரு 6 புத்தகங்கள் பின்னால் பதிப்பிக்கப்பட்டது. 144 முன்னுரைகளை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னுரை எழுதுவது என்பது சாதாரணம் அல்ல. முன்னுரை என்றால் இந்த ஏடு யாரிடம் கிடைக்கப்பட்டது, இதற்கு நிதி உதவி செய்தவர்கள் யார், இது எந்த ஊரிலிருந்து எடுக்கப்பட்டது, இதில் பாட வேதங்கள் எவ்வாறு திருத்தப் பெற்றன, அந்த முதலில் முன்னுரை அவருடைய முன்னுரையை பதிக்கும் போதே அந்த புத்தகத்தின் வரலாறு நமக்கு தெரிந்துவிடும். இவ்வளோ செய்திருக்கிறார் இவர் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அதையெல்லாம் பார்த்து தான் அவரை நாம் மதிக்க வேண்டும். அவருடைய பெருமை அப்படிப்பட்ட பெருமை. இது மட்டுமல்ல, இதற்கு இடையிலே அவர் எழுதின ஆனந்த விகடனுக்கு எழுதுவார், கலைமகளுக்கு எழுதுவார், தினமணி அப்பயே அந்த புத்தகங்கள் பேப்பர்லாம் வந்துட்டு இருந்தது, தினமணி ஆண்டு மலருக்கு எழுதுவார், ஜெயபாரதம்ங்கிற நூலோட ஆண்டு மலருக்கு எழுதுவார். எல்லாமே எழுதிக்கிட்டே இருப்பார். நிறைய கட்டுரைகள், அப்படி எழுதிய கட்டுரைகள்லாம் தொகுத்து புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. அவர் எழுதிய ஒவ்வொரு நூலையும் எழுதின கட்டுரைகள்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அது நம்ம திருமங்கலம் லைப்ரரியில் கிடைக்குது. இன்னைக்கு எதேச்சா போனப்போ தான் சரி ஒரு சில வார்த்தைகள் இப்படி சொல்லலாம். இப்போ தாத்தா இல்லைன்னா நம் இல்லை, நம் மொழி இல்லை, நம் என்ன பெருமை பேசிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த தாத்தா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்காங்க தலைமகளில். அதுக்கு என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் பெரும்பாலும் தமிழின் தொடர்புடையது தான். தமிழ் நூல்களை ஆழ்ந்து பயில வேண்டும், பல முறை பயின்றால்தான் உண்மை புலப்படும். முதலில் கடினமாக தோன்றினாலும் பலகால் பயின்றால் வர வர தெளிவு உண்டாகும். ஒரு நூல் புரியலன்னு விட்டுடாதீங்க, மறுபடி படிக்க படிக்க. என்னுடைய மாணவர்களுக்கு ஆங்கிலம் படிக்கிறப்ப அதான் சொல்வேன், ஆங்கிலம் தெரியலன்னு விட்டுறாத, திரும்ப 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 அந்த நோட்டை புத்தகத்தை வச்சுட்டாரு, படிச்சு பாரு, உனக்கு அது புரியும். அது போல இவர் செய்திருக்கிறார். சில சொற்கள் புரியாவிட்டால் பரவாயில்லை, மறுபடி படியுங்கள், அதன் ஆழ்ந்த புலமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நூலில் பார்க்கும்போது அந்த சொற்சுவை பொருட்சுவை மட்டும் ஆழ்ந்து பாருங்கள். அந்த நூலில் காணுகின்ற குற்றம் குறைகளை சொல்லாதீர்கள். குற்றம் குறைகள் அந்த காலத்திற்கு அது பொருந்தியதா, அதைத்தான் பார்க்க வேண்டும். குணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு. தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழுக்கு செய்கின்ற தொண்டு அதுதான். அந்த காலத்தோடு இந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால், இப்போ கள்ளு குடிச்சா நம்ம ஏற்றுக்குமா? கள்ளு குடிச்சிட்டு வந்தால் ஏற்றுக்குமா? இப்போ இங்கே இலக்கிய பேரைக்கு வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு டம்ளர் கள்ளு குடிச்சா குடிப்பீங்களா? ஒரு காலத்தில் தமிழ் கொடுத்துருக்காங்கல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு. அப்போ அந்த காலத்தில் அது, இந்த காலத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன. இதற்கு தக்கவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அந்த பழக்கங்கள் தவறு என்று சொல்ல இயலாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கிவிட்டு நன்மைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உவேசா நினைவு நாளில் 1942 ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த உலகை திறந்தார். அப்படி இறந்த 87 வயதில் நிறைவான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அவரை பொறுத்தவரையில் நிறைவான வாழ்க்கை என்ன, நோக்கம் நிறைவேறியது. இன்று கூட நாம் 163வது பிறந்த நாள் என்றுதான் சொல்கிறோம் இல்லையா? அப்ப இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றும் இந்த தமிழ் என்று இருக்கின்றதோ, ஒரு தமிழன் என்று இருக்கின்றானோ, கடைசி தமிழன், அன்று வரையில்
தாத்தாவின் புகழில் நிற்கும். மொழி வேண்டுமென்றால் மொழியை போற்றுங்கள், பாராட்டுங்கள், மொழி இலக்கியங்களை படியுங்கள். உங்களுக்கு செயல் படிக்க முடியவில்லையா? உரைநடையில் இப்பொழுது நிறைய வந்திருக்கின்றது புத்தகங்கள், அதை வாங்கி படியுங்கள். உங்களுடைய பரம்பரையின் தன்மை என்ன, உங்கள் பரம்பரை எப்படிப்பட்டது, எவ்வாறு இருந்தார்கள், அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். குறைகள் இருந்தால் மன்னியுங்கள். நாம் எப்படி தாய் தந்தையரிடம் தாத்தா பாட்டியிடம் குறை இருந்தால் மன்னிக்கிறோம்ல, அந்த குறையை பெரிதுபடுத்தாதீங்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். நிச்சயம் குணங்கள் தான் நிறைய இருக்கு, அதன் வாரிசு தான் நாம். எனவே தமிழை போற்றுவோம், தமிழ் தாத்தாவை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.